நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் அர்த்த மச்சேந்திரா ஆசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். அர்த்த மஸ்டேந்திராசனம் அரை மீன் முறுக்கு போஸ் என்றால் என்ன? அர்த்த மஸ்டேந்திராசனம் என்பது ஒரு ஆசனமாகும். இங்கு ஒரு பயிற்சியாளர் இடுப்பைச் சுற்றி உடலை ஒரு பூட்டில் நிலைநிறுத்தி மறுபுறம் பிடிக்க கீழ் முதுகை திருப்புகிறார். அர்த்த மஸ்டேந்திராசன நுட்பத்தை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். ஸ்திதி தொடக்க நிலை. முதலில் கால்களை வெளியே நீட்டி நிமிர்ந்து உட்காரவும். இரண்டாவதாக முன்னோக்கி குனிந்து இடது பாதத்தை பிடித்து இடது குதிகால் பிறப்புறுப்புக்கு கீழே உள்ள பெரினியத்தை தொடும் வகையில் வரையவும். ஆண்கள் ஸ்க்ரோட்டத்தை தீங்கு விளைவிக்காமல் கவனமாக உயர்த்த வேண்டும். குதிகால் பெரினியத்தில் பாதுகாப்பாக நங்கூரமிடப்பட்டிருப்பதையும் மாறாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக வலது காலை இடது தொடையின் மேல் உயர்த்தி வலது பாதத்தின் உள்ளங்காலை இடது இடுப்பு மூட்டுக்கு முடிந்தவரை நெருக்கமாக நடவும். இப்போது உடற்பகுதியை முறுக்கி வலது முழங்காலை இடது அக்குளுக்கு கீழே வைக்கவும். உடற்பகுதி முறுக்கும் போது கால்கள் மாறவோ அல்லது அசையவோ கூடாது. இதற்கு பிறகு இடது கையால் வலது முழங்காலை பிடிக்க முயற்சிக்கவும். பின்னர் திரும்பி கையை பின்னால் அனுப்பவும். இறுதியாக உடற்பகுதியை மேலும் திருப்பவும் மற்றும் வலது கையால் வலது கணுக்காலை பிடிக்க முயற்சிக்கவும். கடைசியாக முகத்தை திருப்பத்தின் திசையில் திருப்பவும். ஆழமற்ற சுவாசத்தை பராமரிக்கவும். 10 எண்ணிக்கையில் வைத்திருங்கள். ஸ்திதி தொடக்க நிலைக்கு திரும்பு. முக்கியமாக ஆசனத்தை அதே முறையில் எதிர் திசையில் மீண்டும் செய்யவும். அதனால் முதுகெலும்புகள் எதிர் திசையில் முறுக்கி முதுகுத்தண்டில் உள்ள பதற்றத்தை சமநிலைப்படுத்துகிறது. இந்த ஆசனத்தை இரு திசைகளிலும் ஒரு முறை செய்தால் போதும். பரிந்துரைக்கப்பட்ட திருஷ்டி என்பது உர்த்வா திருஷ்டி, திறந்த வெளி பார்வையாகும். அர்த்த மஸ்டேந்திராசனத்தை பயிற்சி செய்வதால் என்ன பலன்கள்? முதலாவதாக முதுகெலும்பு வளைவை தக்க வைக்க இந்த ஆசனம் சிறந்தது. வழக்கமான பயிற்சி முதுகுவலி மற்றும் இடுப்பு நோய்களை தடுக்க உதவும். மேலும் பயிற்சி தோள்பட்டை கத்திகள் மற்றும் முதுகு தசைகளுக்கு புத்துயிர் அளிக்கிறது. இதன் விளைவாக இது உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. முக்கியமாக இந்த பயிற்சியானது தனிப்பட்ட முதுகெலும்புகள் மற்றும் நரம்பு வேர்களை வைத்திருக்கும் தசைகளுக்கு இரத்த விநியோகத்தை அதிகரிப்பதன் மூலம் அனுதாபம் மற்றும் பாராசிம்போட்டிக் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது. மேலும் உடற்பகுதியை முறுக்கும் செயல் செரிமானத்துடன் தொடர்புடைய அனைத்து உறுப்புகளையும் புதுப்பிக்கிறது. வயிறு, கணையம், கல்லீரல் மற்றும் குடல். இது நொதிகளின் உற்பத்தி மற்றும் ஊட்டச்சத்தை உறிஞ்சுவதை மேம்படுத்துகிறது. மேலும் இது நச்சுகளை வெளியேற்றி செரிமான அமைப்பை சுத்தப்படுத்துகிறது. இதன் விளைவாக இந்த பயிற்சி அஜீரணம், மலச்சிக்கல், நீரிழிவு மற்றும் பிற வயிற்று நோய்களுக்கு நல்லது. கடைசியாக இந்த ஆசனம் இனப்பெருக்க உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் பெண்களுக்கு மாதவிடாய், அசௌகரியம் மற்றும் பிடிப்புகள் ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது.
சாத்தியமான அர்த்த மத்ஸ்யேந்திராசன முரண்பாடுகள் என்ன? முக்கியமாக உங்களுக்கு ஏதேனும் முதுகுவலி இருந்தால் போதுமான மேற்பார்வை மற்றும் ஆதரவு இல்லாமல் இந்த ஆசனத்தை முயற்சிக்க வேண்டாம். மேலும் இதய பிரச்சனைகள், கீழ்முதுகு பிரச்சனைகள் உள்ளவர்கள் முதலில் மருத்துவரை அணுகாமல் இந்த ஆசனத்தை முயற்சிக்க கூடாது. கூடுதலாக குடல் இறக்கம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்க வேண்டும். கடைசியாக மாதவிடாய் அல்லது கர்ப்ப காலத்தில் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யக்கூடாது.